ஹரே கிருஷ்ணா. வாம் வெல்கம் ஃபார் டுடேஸ் பகவத்கீதா செஷன். நம்ம இன்னைக்கு 15வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டிய பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகர்ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरो वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैरं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पदान् सगगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दे वनेश्वरि ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय को ब्राह्मणहिताय च जगदिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चकाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्री भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाशात्तेशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। शृण्वतां स्वकथः कृष्ण पुण्यश्रवण कीर्तनः हर्हन्तैस्तो है अभद्राणि वितुनोति सुकृत्सतां। पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तवतारं भक्त्याख्यां नमामि भक्तशक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे 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 राम ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். ஸோ இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எல்லாரும் நம்ம 3 முறை ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொல்லலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற அத்தியாயம் பார்த்தீங்கன்னா 15 புருஷோத்தம யோகா. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிபிடி தெரியுதுங்களா? ம். Yes, Mataji. ஓகே. ஹரே கிருஷ்ணா. Mhm. ம்.
ஸோ இந்த அத்தியாயத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா புருஷோத்தம யோகா, கிருஷ்ணரின் யோகா, தட் இஸ் யோகா ஆஃப் த சுப்ரீம் பர்சன் சொல்லிட்டு சொல்றாங்க. புருஷோத்தம அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், புருஷா பிளஸ் உத்தம, அதை சேர்த்தாதான் நமக்கு புருஷோத்தமான்னு வருது. அதாவது உத்தமர் புருஷர்கள். இப்ப வந்து இங்க இந்த உலகத்துல யார் புருஷான்னு பாத்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர் தான் புருஷா. மித்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள். ஓகேவா? கடவுள் ஒருத்தர் தான் வந்து புருஷர். அவர் வந்து உத்தமமானவராக இருக்கிறாரு, அதனால அவரை வந்து புருஷோத்தமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ யோகான்ற வார்த்தைக்கு நமக்கு பொருள் தெரியும். கடவுளையும் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் யோகா. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஆஹ் Please அதுக்கு black that. முன்னாடி நம்ம நேத்து பார்த்த அத்தியாயத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா நேத்து 3 குணங்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த 3 குணங்களுடைய செயல்களை பார்த்தோம். அவங்க எதுக்கு வந்து பந்தப்பட்டிருப்பாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். அதனால இறந்த பிறகு எங்க போவாங்கன்றத பார்த்தோம் இல்லையா? சத்வகுணத்துல இருக்கிறவங்க வந்து எதன் மேல பந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய இன்பத்து மேலயும் இன்பம் மேலயும் ஞானத்து மேலயும் பந்தம் பட்டிருப்பாங்க, அட்டாச்மெண்ட் இருக்கும். அதனால அவங்க மறுபடியும் வந்து செஞ்ச புண்ணியத்தினால உயர்ந்த லோகமான ஸ்வர்க லோகத்துக்கு போவாங்க, மறுபடியும் திரும்பி வருவாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ரஜோகுணத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் மேலயும் பொருளாதார விஷயத்து மேலயும் வந்து பற்றுதல் வச்சிருப்பான். அதனால அவன் அயராது உழைப்பா அப்படின்றத பார்த்தோம். அவன் இறந்த பிறகு மறுபடியும் இந்த மனிதன் வாழக்கூடிய லோகத்துக்கு வரான்றத பார்த்தோம். இந்த 3வது குணமான தமோ குணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு அறியாமையில இருப்பாங்க. பைத்தியக்காரத்தனமும் மந்த புத்தியும் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, நிறைய தூங்குவாங்க. ன்றதை நம்ம பார்த்தோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழ்நிலை பிறவில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மிருகங்களா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம பார்த்தோம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த மனித உடல் கிடைச்சிருக்கிறது அரிது. இதுல வந்து உயர்ந்த கொள்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாகவத தர்மம். ஓகே, அதை தெரிஞ்சுட்டு கடவுளுடைய கிட்ட சேர்றதுக்கு நம்ம போய் என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஹையஸ்ட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பிரேமை. அதை அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பக்தி பண்ணி ஒரு ஆன்மீக குரு மூலயமா வந்து அஹ், கடவுள்கிட்ட போறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் இந்த குணங்களை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைச்சது வந்து பகவான் கிருஷ்ணன். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பகவான். அவர் நிர்குணமா இருக்காரு. இந்த 3 குணங்களை படைச்சாலும் எந்த ஒரு குணங்களுடைய தாக்குதல் இல்லாம அவர் இருக்காருன்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இந்த குணங்களை வந்து கடந்து செல்றதுக்கு அவரு நமக்கு வழி சொல்றார் இல்லையா? சோ யார் ஒருத்தன் நாணம் பெற்றிருக்கானோ அவனுடைய உடம்பு இந்த நவதோரம் கொண்ட புரி வந்து பிரகாசமாய் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அவன் வந்து ரொம்ப ஸ்திரமா இருப்பான். புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாத்தையும் சமமா பார்ப்பான். கல்லையும் மண்ணையும் பொண்ணையும் சமமா பார்ப்பான். அப்புறம் நண்பன் எதிரி சமமா பார்ப்பான். எந்த உயர்ந்த நிலைக்கு சுத்த சத்துவ நிலைக்கு வந்த பிறகு அவனுடைய குணாதிசைகள் பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்தோம் இல்ல? அவன் என்ன வேலை செஞ்சாலும் கிருஷ்ண உணர்வோட தான் செய்வான் இல்ல? அனுகூலேனேச சங்கல்பா, எதெல்லாம் எனக்கு கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு சகாயமா இருக்கும் அந்த விஷயங்களை தான் ஏத்துப்பான். ஓகேவா? சோ அவன் பக்தி எடுத்துட்ட பிறகு எந்த நிலையிலும் வந்து அவன் கீழே கீழே அந்த பாதையில இருந்து கீழே வரமாட்டான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து அவனுக்கு தெரியும் இந்த உலகம் வந்து மாயைக்குள்ளால 3 குணங்களுக்குள்ள ஆட்பட்டு இருக்குன்றதை அவன் புரிஞ்சு வச்சிருப்பான். ஸோ உண்மையான சந்தோஷம் வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது அவன் வந்து தெரியும். அதாவது சச்சித் ஆனந்தம், அதாவது நித்தியமானது, ஞானமயமானது, ஆனந்தமயமானதுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கு பக்தி யோகத்தை வந்து எடுத்துட்டு அவன் தன்னை தகுதிப்படுத்திப்பான். எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு பிஏவா வேணும்னா சில தகுதிகள் இருக்கு இல்லையா? அந்த தகுதிகளை அவனை தனக்கு வளர்த்துக்கிட்டு ஆஹ் கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவான்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தி பண்ணணும்னா ஏதாவது ஒரு பாதை, நவவித பக்தி இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், இதுல ஏதாவது ஒரு வழியை எடுத்துட்டு அவன் பக்தி பண்ணணும். அப்புறம் ஏதாவது ஒரு ரசா இல்லையா? 5 பிரைமரி ரசாஸ் இருக்குன்றத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது சாந்த ரசா, தாசிய ரசா, சாக்கிய ரசா, வாத்சல்ய ரசா, மாதுரிய ரசா, இதுல ஏதாவது ஒரு ரசத்தை
நம்ம கடவுளுக்கு நமக்கும் வந்து தொடர்பு படுத்திட்டு, ஓகேவா, அவருக்கு நம்ம சேவை செஞ்சு அவருடைய நித்திய லோகமான கோலோகல விருந்தாவனத்துக்கு போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இதுதான் நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா அஹ், புருஷோத்தம யோகம். இதுல வந்து மொத்தம் 20 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆஹ் அந்த பிரிவினை பார்க்கலாம். ஓகே. ஸோ பிபிடி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மாதாஜி, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கிறீங்களா? ஹரே ஸ்கிரீன் கிருஷ்ணா. ரொம்ப பிளாங்காவே இருக்கு. ஆமா இப்பதான் வருது. மாதாஜி. ஆ, எதுவுமே நான் தெரியல. படிக்கிறேன். ஸ்கிரீன் பிளாங்கா இருக்கு. ஆமா, நீங்க புக்கு ஓம் ஸ்ரீ வச்சிருக்கீங்களா? நான் பரமாத்மனே நமः. ஸ்ரீ பகவான் உவாச்ச மூலம் நதசாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம் தீயஸ்ய பர்ணானி தத்தம் வேத ச வேதவிதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது லோடிங் ப்ராப்ளம் இருக்கு மாதாஜி. நீங்க இப்ப ஸ்லோகம்லாம் படிங்க மாதாஜி. ஒரு 10 சரி, ஸ்லோகஸ் ஓகே, படிங்க. நான் படிச்சுட்டே போறேன். ஓகே. ம். अधश्चोत्वं प्रसृता तस्य शाखा गुणप्रवृत्ता विषयप्रबालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके ம். अनुपमस्येह ततोपलभ्यते नातो न चातीनि सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं विरूढमूलम् असङ्गशस्त्रेण चिडेन चित्वा ततः पदं तत्परिमार्गतव्यम् यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्ति प्रसृता पुराणी मानमोगादिदसङ्गदोष अध्यात्मनित्यानि विनिवृत्तकामाः सन्धे विमुक्ता सुखदुःखसङ्गे गच्छन्त्य मूढा पदमव्ययं तत् न तद्भासयते सूर्यो न शशाङ्को न पावकः तद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम ममेवांशो जीवलोके जीवभूत सनातनः मनसष्टानि इन्द्रियाणि प्रकृतिस्थानि पश्यति शरीरं यत्त्ववाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः क्रीड्वैतानि संयाति वायुर्गन्धानि विषयान् वायुर्गन्धानि वाशयात् श्रोत्रं चक्षुस्पर्शनं च रसनं घ्राणम् एव च अधिष्ठाय मनश्चायं विषयानुपसेवते पुत्रमान्तं स्थितं वापि गुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः यतन्तो योगिनश्चैनं पश्यन्त्यात्मन्यवस्थितं यतन्तोऽप्यकृतात्मानो नैनं प्रपश्यन्त चेतसः यदादित्यकरं तेजो जगद्भासयतेऽखिलं यच्चन्द्रमसि यच्चाग्नौ तत्तेजो विद्धि मामकम् गामा विशेषभूतानि धाराम्यहम् ओजसा उष्णामि चौषधी सर्व सोमो भूत्वा रसात्मकः अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहम् आश्रितः प्राणापानसमायुक्त पञ्चव्यानं चतुर्विधम् सर्वस्मिताहं विधिन्वन्निविष्टो मत्तस्वतीज्ञानम् अपोगनं च वेदैश्च सर्वैरगम्य एव वेद्यो वेदान्तकृद्वेदविदेव चाहम् स्वामिमौ पुरुषो लोके शरच्चाचर एव च शर सर्वाणि भूतानि गूढस्थोऽक्षर उच्यते उत्तम पुरुषस्त्वन्य परमात्मेत्युदाहृत यो लोकत्रयमाविश्य निर्विभर्त्यव्यय ईश्वरः तस्माच्चरमतितोऽहं चरातबीजोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रथितः पुरुषोत्तमः यो मां वेद सम्मूढो जानाति पुरुषोत्तमं स सर्वविद् मां सर्वभावेन भारत इति गुह्यतमं शास्त्रमिदमुक्तं मया नघम् एतत् बुद्ध्वा बुद्धिमान् स्यात् बुद्धिमान् कृतकृत्यश्च भारत ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे
योगो नाम पञ्चदशोऽध्यायः। हरे कृष्ण माताजि। ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய எல்லா ஸ்லோகங்களும் வந்து நம்ம படிச்சிட்டோம். இதை படிக்கிறதுனால என்ன பலனுன்றதை பார்த்தீங்கன்னா, நற்கதி அடைவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பத்ம புராணத்துல. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. வங்காளத்தை ஆண்டு வந்த கிருபணா நரசிங்கருடைய மந்திரி தீய எண்ணம் கொண்டவர். அரசனை கொன்று தான் அரசனாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கையில் நோய்வாய்ப்பட்டு இருந்தான். தீய எண்ணத்துடன் இருந்ததால் அவன் ஒரு குதிரையாக பிறந்தான். அதை ஒரு வணிகன் அரசனிற்கு காணிக்கையாக அளித்தான். ஒரு நாள் ராஜா வேட்டைக்கு அந்த குதிரையை மேல் சென்று ஓய்வு எடுக்க ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். அப்பொழுது அவன் முன் ஒரு ஓலை சுவடி விழவே அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்க அந்த குதிரை மேலே பறந்து சென்றது. பக்கத்தில் இருந்த இது பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு சர்மா என்னும் ரிஷி தாங்கள் படித்தது கீதையின் 15வது அத்தியாயத்தின் ஒரு பாதி. இதை கேட்டதும் தங்கள் குதிரை நற்கதி அடைந்தது என்றான். 15 அத்தியாயத்தை 15 அத்தியாயத்தின் மகத்துவத்தை கேட்ட அரசனும் அனுதினமும் 15வது அத்தியாயத்தை பாராயணம் செய்ய நற்கதி அடைந்தான். சோ யார் ஒருத்தவங்க வந்து இந்த 15வது அத்தியாயம் படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகுது? நற்கதி அடையறாங்க. அதாவது அந்த மந்திரி வந்து பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணத்தோட இருந்ததால அவன் குதிரையா பிறந்தான் இல்லையா? அவன் கூட அந்த ஒரு பாதி இல்லையா, ஃபுல்லா கூட இல்ல, பாதி படிச்சு கேட்டதுனால அவனுக்கு நற்கதி அடைஞ்சான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அரசன் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த 15வது அத்தியாயத்தை படிச்சாரு. அவருக்கும் வந்து நற்கதி அடைஞ்சிச்சு. ஸோ இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு வந்து நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. நம்மளும் நற்கதி அடையறதுக்கு இதை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? சோ முதல் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்த்வ மூலம் பகவான் பேசுறாரு இத. ஓகேவா? ஊர்த்வ மூலம் அதாசாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேதச வேதவித். அதாவது என்ன சொல்றாரு? நம்ம இந்த ஒரு பிக்சர் பாக்குறோம் இல்லையா? இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கிய வேர்கள் இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற மரத்துல வந்து வேர்கள் கீழே தான் இருக்கு. ஆனா இங்க வந்து வித்தியாசமா இருக்கு இல்லையா? வேர்கள் மேலே இருக்கு, கிளைகள் கீழே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேத பதங்கள் இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது. ஓகேவா? என்று இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த பிக்சரை நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சர் தெரியுதுங்களா மாதாஜி? ரொம்ப பெயிண்டா இருக்குது. ஓகே. சோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறாண்ட வந்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா இருக்கார். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசையர். ஓகே. அந்த மரத்தை அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா கிளைகள் இருக்கு. பிக்சர் தெரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி, பிளாங்கா இருக்கு. So, இந்த ஆலமரத்துல வந்து இருக்கக்கூடிய கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மனிதர்கள் ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இலைகள் வந்து பாத்தீங்கன்னா வேதங்களுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. ஓகே. ஆ இப்ப தெரியுது இல்லையா? சோ இந்த வேர்ல வந்து பிரம்மா இருக்காரு. இந்த கிளைகளை அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளைகள்ல வந்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூரியன், நாரதர், விநாயகர், இது மாதிரி கந்தர்வர்கள் எல்லாம் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் இருக்காங்க இல்லையா?
கந்தர்வர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காங்க, மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயலை ஒவ்வொரு விதமா செஞ்சுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து மதங்களை வந்து பின்பற்றி கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. சில பேர் தன்னுடைய பொருளாதார விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்றாங்க. சில பேர் வந்து வேட்டையாடுறாங்க, வேட்டையாடதை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சில பேர் பெண்ணோட பழகி இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் தர்ம அர்த்த காம மோட்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மனிதனுக்கு கீழே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் இருக்கு. இந்த விலங்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் கட ஆஹ் காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களும் பார்க்குறோம் நம்ம, இல்லையா? புலி, யானை எதையும் பார்க்குறோம். அப்புறம் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ், இல்லையா? அதாவது பசுக்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்வன பரப்பனவை பார்க்குறோம், இல்லைங்களா? பாம்பு, ஆமை, நீர் உயிர் வாழினங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இந்த ஆலமரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மனிதர்கள் இருக்காங்க. மிருகங்கள், ஜீவராசிகள் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இந்த இலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள். ஸோ யார் ஒருத்தனுக்கு முக்தி அடையணும், கடவுளை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் இந்த வேதங்களை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறான். சரி, இந்த நீ தலைக்கீழ இருக்கிற மரம் எதை வந்து குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய நம்ம எங்கேயாவது நம்ம ஊர்ல தலைக்கீழ மரம் பார்த்துருக்கோமா? இல்ல. பட் ஒரு இடத்துல பார்க்க முடியும். எங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏரிக்கரையில வந்து பார்க்க முடியும். அந்த ஏரிக்கரையில பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்ல வந்து மரங்கள் இருக்கும், அதனுடைய பிம்பம் வந்து இங்க தெரியும். ஸோ இதனோட அசலான மரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலோக்ல விருந்தாவனத்துல இருக்கு. அதனுடைய பிம்பத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் அந்த வேர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா இருக்காரு. அந்த அதுக்கு அப்பார் அந்த டிசையர் இருக்கு இல்லையா, எண்ணங்கள்ல அதுக்கு அப்பாற்பட்டு யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராதா ராணி இருக்காங்க. ஸ்ரீமதி ராதா ராணி அண்ட் கிருஷ்ணா இருக்காங்க. ஸோ யார் இந்த வேதங்களை படிச்சுட்டு புருஷர் புருஷர்ல உத்தமர் வந்து கிருஷ்ணன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்றாங்களோ அவர்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பக்தி பண்ணணும்னா நம்ம வந்து இந்த பற்றற்ற நிலைக்கு வரணும். சரி, எப்படி இந்த மரத்தை வந்து ஒருத்தன் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல இருந்து அந்த மரத்தை வந்து சாய்ச்சிடுவான், கட் பண்ணி சாய்ச்சிடுவான். அது மாதிரி இந்த பற்றற்ற வைராகித்தால டிட்டாச்மெண்ட் நமக்கு வரணும். ஓகேங்களா? டிட்டாச்மெண்ட் இருந்ததுனால இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், பக்தி தொண்டு ஒன்று மூலியமா தான் நம்ம இதை வந்து பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் ஓகே டிட்டாச்மெண்ட் வரும். பக்தி பண்ணி டிட்டாச்மெண்ட்டோட வாழ்ந்துட்டு வந்தா நம்ம முக்தி அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆசையினால தான் நம்ம இங்க பந்தப்பட்டிருக்கோம். இந்த ஆசையை இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும், இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபகிளைகள் புலனின்ப விஷயங்களாகும். இம்மரத்தில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பல நோக்கு செயல்களாக பந்தப்பட்டுள்ளன. ஸோ அதை என்ன சொல்றது, அதர்ஷ சோத்வம் பிரக்ருத தஸ்ய சாக்கா குணப்பிரவிருத்த விஷய பிரவாலா. குணப்பிரவிருத்த முக்குணங்களால் நமக்கு தெரியும். நம்ம போன சாப்டர் என்ன பார்த்தோம், முக்குணங்கள் பார்த்தோம், ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இந்த முக்குணங்களால வந்து அவ என்ன பண்றா, இந்த மரம் வந்து வளர்க்கப்படுகிறது. ஸோ இந்த மரத்துல நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பரவுது இந்த மரம், மேல் நோக்கியும் பரவுது, கீழ் நோக்கியும் பரவுதுன்னு சொல்றாங்க. இதுல உபகுலைகள் இருக்கு. அது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா புலன் இன்ப விஷயங்களை வந்து குறிக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இம்மரத்தில் இருக்கக்கூடிய கீழ் நோக்கியும் செல்லும் வேர்கள் வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பல நோக்கு செயல்களால பந்தப்படுகின்றன. ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆலமரம் இல்லையா, இது வந்து ஒரு ஷேடோ, நிழல். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைகள் எப்படி விரியுது, மேல் நோக்கியும் போகுது, கீழ் நோக்கியும் போகுது. உபகிளைகள் வந்து புலனின்ப விஷயங்களை குறிக்குது. கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல நோக்கு செயல்களால் பந்தப்பட்டுள்ளனன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த பந்தப்படுதலை வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு மரம் வளர்க்கணும்னா நம்ம என்ன வேணும், தண்ணி வேணும். ஆனா இந்த மரம் வந்து மூன்று குணங்களால வந்து வளர்க்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லா திசைகளிலும் பரவுது. ஓகேங்களா? எல்லாம் மேல் நோக்கி கீழ் நோக்கி இல்லாம எல்லா திசைகளிலும் இது பரவி வளருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் வந்து நம்ம புலன் இன்பங்கள் புலன்கள் இருக்கு இல்லையா, புலன் இன்பம் வந்து அடையணுன்றதுக்கோசம் இதெல்லாம் செய்யுது. ஸோ நம்மளுடைய புலன் இன்பங்கள் எதெல்லாம் நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காது, கண்ணு, மூக்கு, நாக்கு இதெல்லாம் தான் குறிக்குது.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பல புலன்கள் சந்தோஷம் அடைக்கிறதுக்கோசம். காது வந்து நமக்கு இனிமையான விஷயங்களை கேட்கறதுக்கு வந்து நினைக்கிறோம். சப்தத்தை கேட்குது இல்லையா? சப்தம். அப்புறம் இந்த கண்ணு வந்து சில விஷயங்களை பார்க்குது. இந்த தோல் வந்து சில விஷயங்களை தொட்டு உணருது. நாக்கு வந்து சுவைக்குது. மூக்கு வந்து நுகருது. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியே வரணும். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, பலநோக்கு செயல்களால் பந்தப்பட்டுள்ளது. ஓகே. சோ அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியதல்ல. சோ இது அசலான மரம் வந்து இங்க இல்லைன்னு சொல்றாங்க. நரூபம் அஷேகம் ததோ பல பயதே நாந்தோ சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தம் ஏனம் சுவீட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வான் அப்படின்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை வந்து என்ன பண்ணணும், பற்றின்மை என்ற ஒரு ஆயுதத்தால சாய்க்கணும். இந்த பிக்சரை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு மரத்தை வந்து கட் பண்ணியிருக்காங்க இல்லையா? வேரிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. எப்படி? ஒரு சாதாரண மரத்தை கட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆயுதம் வேணும். இல்லைன்னா ஒரு மிஷின் வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இம்மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். நம்ம அதுதான் இங்க இந்த இடத்துல நம்ம கத்துக்கணும். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. ஓகேவா? பற்றின்மையினால இதை வந்து சாய்க்கணும். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடம் இருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடம் இருந்து எல்லாம் விரிவி அடைகின்றதோ அந்த பரம புருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். அங்க போனோம், நம்ம என்ன ஆகணும், அவர்கிட்ட வந்து சரணடையணும். அவர் எப்படியாப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட தான் எத பிரவிருத்தி பிரசுத்த புராணானி. பிரவிருத்த அவர்கிட்ட இருந்து தான் வந்து எல்லாமே ஆரம்பிக்குது. புராணானி அவர் வந்து பழமையானவர். ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர்கிட்ட போறோம்னா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படியாப்பட்டவர்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அங்க போனா நமக்கு என்ன லாபம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றாங்க பாருங்க. யஸ்மின் கதா ந நிவர்த்தியந்தி பூயக. நிவர்த்தந்தின்னா நம்ம மறுபடியும் அங்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வரமாட்டோம். ஓகே. நான் நிவர்த்தியந்தி. ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அந்த பாதையை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். தத பதம் பரிமார்க்கிதவ்யம். அந்த அந்த மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இங்க திரும்பி வரமாட்டோம். அதனால வந்து என்ன பண்ணணும், தம் ஏவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே. ஓகேவா? அந்த புருஷன் கிட்ட போனோம்னா நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும் நம்ம. ஸோ அந்த புருஷர் எப்படியாப்பட்டவர், அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே தொடங்குது. அவர் ரொம்ப பழமையானவர். அப்படியாப்பட்ட பகவான் கிட்ட வந்து நம்ம அஹ், எப்படி உறுதியுடன் இல்லையா, உறுதியுடன் நம்ம வந்து இந்த பற்றின்மையை வெற்றிட்டு அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவதாரங்கள் நம்ம ஆறு அவதாரங்கள் இருக்கு. அந்த புருஷ அவதாரம் மூலம் தான் வந்து இந்த படைப்பு விஷயங்களை வந்து படைச்சாருன்றதை பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. காரணோதகசாயி விஷ்ணு மகத்தத்துவத்தை வந்து கிரியேட் பண்றாரு. ஓகே. இந்த உலகத்துக்கு தேவையான மூலக்கூறுகளை வந்து அவர் தான் தயாரிக்கிறார். பார்வை மூலியமா அதை வந்து சிருஷ்டி பண்றாரு. கர்ப்போதகசாயி விஷ்ணு வந்து ஒவ்வொரு அண்டத்துக்குள்ள போயிட்டு ஆஹ் இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ள பலவிதமான ஜீவராசிகள் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளே வந்து க்ஷீரோதகசாயி விஷ்ணு இருக்கார் பரமாத்மாவா. ஓகே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன டேக்கோ மெசேஜ்னு எடுத்துட்டா, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட வந்து சரண்டர் அடையணும். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆணிவேரா இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ எனது அந்த பரம வாசஸ்தலம் எப்படி, அந்த போறோம் இல்லையா, அந்த ஊர் எப்படி இருக்கு, நம்ம இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன். நம்ம எங்கேயாவது ட்ரிப்பு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போற இடத்த வந்தோடைய விசேஷம் தெரிஞ்சுப்போம் இல்லையா? அங்க எத்தனை மணிக்கு கோயில் திறப்பாங்க, எத்தனை மணிக்கு வந்து எந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும், எந்த ரூம் அகாமடேஷன் நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு தான் போவோம். அது மாதிரி தான் இங்க கூட பாருங்க, நம்ம வந்து ஆன்மீக லோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அங்க யார் இருக்காங்க, அவருடைய தன்மை என்ன, அந்த உலகத்தோட தன்மை என்னன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ந தத் பாஷயதோ சூரியோ. ஓகே. ந சாசங்க
ந சாசங்கோ ந பாவக யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அது எப்படின்னா சுய பிரகாசமா இருக்கு. ஓகேவா? அங்க வந்து சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை, நெருப்பும் தேவையில்லை, மின்சாரமும் தேவையில்லை. ஏன்னா அவருடைய தேஜஸ் இருக்கு இல்லையா, கிருஷ்ணருடைய தேஜஸ் பிரம்ம ஜோதி, அதனாலே அது சுய பிரகாசமா இருக்குது. ஓகேவா? அந்த லோகத்துக்கு போனவங்க ஒருத்தரும் மறுபடியும் திரும்பி வர மாட்டாங்க. ஓகே. நான் நிவர்த்தந்தே. மறுபடியும் சொல்றாங்க பாருங்க. அங்க போனவங்க யாரும் வந்து திரும்பி வர தேவையில்லை. ஸோ அப்படியேப்பட்ட உலகம் வந்து அங்க இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு அங்க போனோம்னா நமக்குள்ள என்னென்ன இருக்கணும்ன்றத பார்த்து சிலதெல்லாம் சொல்றாங்க இந்த இடத்துல. நமக்குள்ள வந்து என்ன இருக்கக்கூடாது? அகங்காரம். நாட் ஒன் ஷுட் நாட் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, பெருமை இருக்கக்கூடாது. ஓகேவா? பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் லைனு. நிர்மா நிர்மான் ஹரே கிருஷ்ணா. அஞ்சாவது ஸ்லோகம் இல்ல. அஞ்சாவது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா, நிர்மாண மோக ஜிடசங்க தோஷா அத்தியாத்ம நித்திய வினிவிர்த்த காமக துவந்தைர் விமுக்த சுக துக்க சம்ஜய் கச்சந்தி அமூட பதம் அவ்யயம் தத். ஓகேவா? நம்ம எந்தெந்த விஷயத்துல இருந்து விலகி இருக்கணும்னா, மாயை, பொய்யான அகங்காரம், தவறான சேர்க்கை, இதுல இந்த மூன்று விஷயத்துல இருந்து நம்ம வெளியே இருக்கணும். அப்பதான் கடவுளுடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா தவறா வந்து இந்த மோகத்தாலும் இன்ப துன்பத்தாலும் கவரப்பட்டு இருப்போம். ஸோ அதுக்கு வந்து இதுல இருந்து வெளியே வரணும்னா கடவுள்கிட்ட வந்து நம்ம சரணடையணும். அப்பதான் நம்மளால இந்த மாயையிலிருந்து வெளியே வர முடியும். மூணு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆஹ், தவறான அகங்காரம் இருக்கக்கூடாது. ஓகே. ஆஹ், மாயையிலிருந்து விலகி இருக்கணும். தவறான சங்கத்துல இருந்து விலகி இருக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பரமம் மம இந்த ஸ்லோகத்தில் வந்து லாஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் லாஸ்ட் வேர்டு பரமம் மமன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் நூக் அண்ட் கார்னர் வந்து யாரோடது பார்த்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணர். ஓகேவா? பரமம்னா பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான செல்வ வளங்களும் நிறைந்து இருக்கிறவர் தான் அவரது. ஓகேவா? ஸோ ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஒரு லோகத்துக்கு நம்ம போனோம்னா அவர்கிட்ட வந்து பரிபூரணமா வந்து சரணடையணும். பரிபூர்ண உண்மையை அடையறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சரணடையணும். ஓகேவா? ஸோ நம்ம நினைச்சிருக்கோம் இந்த வீடு வந்து என்னோடதுன்னு. யோசிச்சு பாருங்க, இந்த வீடு நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி யார் கையிலயோ இருந்திருக்கோம், ஆறு வாங்குறதுக்கு முன்னாடி யார்கிட்டயோ இருந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணது பகவான் கிருஷ்ணர். அவர்தான் உண்மையான உரிமையாளர். நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு தற்காலிகமா இருக்கோம். நம்ம எல்லாம் வந்து ரெண்டாம் தர உரிமையாளர். முதல் உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர். நம்ம எல்லாம் இரண்டாம் தர உரிமையாளர். அதனால தான் அவருக்கு ஒவ்வொரு நூக்கன் கார்னரும் அவருக்கு தெரியும். அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் ஓனர். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏழாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, மமைவாம்சோ ஜீவ லோகே ஜீவபூத சனாதனக மனசஸ்திரான் இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. ஸோ இந்த உயிர்வாழினங்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மமைவாம்சோ ஜீவலோகே. இந்த ஜீவலோகன்னு இந்த ஜீவன்கள் நம்ம எல்லாரையும் குறிக்கிறாங்க. பூத சனாதனக, இந்த உயிர்வாழிகள், இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்க கட்டுண்ட உயிர்வாழிகள் எல்லாமே என்னுடைய அங்கத்துணுக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது சனாதனகன்னா என்ன அர்த்தம்னா நித்தியமானது. இந்த ஜீவாத்மா வந்து நித்தியமானது. மனக சஸ்திராணி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கஷ்யதி. இந்த பௌதீக பந்தத்துல வந்து அவன் விழுந்துட்டு கட்டுண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதனாலதான் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா, இவன் மறந்துட்டான். இந்த ஜீவராசிகள் வந்து பரமாத்மாக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை மறந்துட்டு இங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். நீங்க கஷ்டப்படாத என்கிட்ட வந்துடுன்னு அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். ஓகேங்களா? நம்ம எப்படி ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தை வீட்டை விட்டு கிளம்பி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்க பிள்ளைய மேல விட எந்த குழந்தை வந்து வீட்டை விட்டு போச்சு அது மேலதான் ரொம்ப ஏக்கமா இருப்பான். இல்லையா? எப்போ வருவான்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் அமுச்சு தேடுவாங்க. இல்லையா? கண்டுபிடிச்சிட்டு வந்த உடனே அவர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவார்.
இல்லையா? அது மாதிரினா நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஆசைப்படி நமக்கு ஒரு ஆசை அனுபவிக்கணுன்ற ஆசை, நீங்களால அது மட்டும்தான் படைக்க முடியும், காக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும், நாங்களும் போறோம்னு சொல்லிட்டு அகங்காரத்தினால இச்சைனால தான் ஒவ்வொரு ஜீவராசிகள் வந்தது இந்த உலகத்துல. அவர் சொல்றாரு இது வந்து துக்காலயம், நீங்க வந்துடு, உனக்கு எனக்கு இருக்க உறவை வந்து நீ மறந்துட்ட, அதை நீ புதுப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை புதுப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். ஓகேவா? பக்தி பண்ணணும். அதுக்கு தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து அவதாரம் எடுக்கிறார். ஓகே, அவதாரம் எடுக்கிறாரு. இல்லைன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை வந்து அமுச்சு விடுறார், சக்தி ஆவேச அவதாரம் பண்றார். ஓகேவா? அப்படி வந்தவர் தான் நம்மளுடைய பிரபுபாதா. ஓகேங்களா? ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம பக்தி பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே கடவுளுடைய அங்கத்துணுக்கு எப்படி ஒரு தங்க சுரங்கத்துல இருந்து தங்கம் எடுத்து ஒரு ஆபரணம் பண்றோம் பாருங்க. அப்ப அந்த ஆபரணத்துடைய தங்கத்துக்கும் அந்த கோல்டு பிஸ்கெட் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா வித்தியாசம் இருக்காது. இல்லையா? அதுவும் தங்கம், இதுவும் தங்கம். அது மாதிரி நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட இருந்து வந்த அங்கத்துனுக்கு அவர் எப்படி சச்சிதானந்தமா இருக்காரோ, நம்ம ஆத்மாவும் வந்து சச்சிதானந்தம். பட் நம்ம அதை மறந்துட்டோம். நம்ம எல்லாரும் என்ன நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம் பாத்தீங்கன்னா உடலை வச்சுதான் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த உடல் கான்செப்ட்ல இருந்து நம்ம வெளியே வரணும். ஓகே, இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா ஆகும். அதுதான் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. சரீரம் எத் அவப்னோதி எத் சாப்பி உக் உக்ராத்ம உக்ராத்ம ஈஸ்வரக கிருஹி வைத்தானி சம்யாதி வாயுர் கந்தான் இவஷ்யதி. ஓகேவா? ஸோ இந்த உட வாசனைய நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய வாசனையை வந்து அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். அதனாலதான் நம்ம கான்சியஸை வந்து நம்ம பத்திரமா எடுத்துட்டு போகணும். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அடுத்த ஜென்மத்தில் அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ நம்ம கான்சியஸ்னஸ்ல வந்து அந்த சப்டல் பாடி இருக்கு இல்லையா, இந்த ஸ்தூல உடம்பை இங்கேயே விட்டுடுறோம். அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு உடம்பு கிடைக்கும் இல்லையா. ஆனா இந்த சூக்ஷ்ம உடம்பு இருக்கு இல்லையா, நம்மளுடைய கான்சியஸ்னஸை நம்ம வந்து கேர்ஃபுல்லா வச்சு ஆளணும். ஓகேவா? அதனால தான் சொல்றாங்க இறக்கும் போது கிருஷ்ண உணர்வோடு இருக்கணும், இறக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ நம்ம கான்சியஸ்னஸ் தான் அடுத்த ஜென்மத்தை நம்மளுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அதனால நம்ம இங்க வாழும்போது நம்ம என்ன யோசிச்சு வாழ்றோன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரோதம் சக்ஷுஷ ஸ்பர்ஷானாம் ச ரசானாம் கிரகணாம் ஏவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவதே. ஓகே, இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர் வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கிறான். நம்ம எப்படி இச்சைப்படுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தானும், அப்புறம் நம்ம கர்மத்தின் பலனால தான் நம்ம உடல் வந்து அமையுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுலதான் சொல்றாங்க பாருங்க, ஸ்தூல உடலை பெறும் உயிர் வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான உடலை எடுக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்தூல உடம்ப நம்ம கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, சப்டில் பாடி, அதை வந்து கேர்ஃபுல்லா ஆளணும். ஓகே, ஸோ அது எப்படின்னா இந்த அதுக்கேத்த உடம்பு ஏத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு தண்ணி இருக்கு, தண்ணியில கலர் பவுடர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுது? பச்சை கலர் போட்டு அந்த தண்ணி வந்து பச்சை கலரா மாறுது. அதே சிகப்பு பவுடர் போட்டோம்னா சிகப்பு தண்ணி சிகப்பு நிறமா ஆகுது. ஆனா தண்ணி ஒண்ணுதான், அந்த நிறம் வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த உயிர் வாழி இருக்கு இல்லையா, அந்த மனசை வந்து அந்த ஸ்தூல உடம்புல இருக்கக்கூடிய காம்போனன்ட் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி உடலை எடுத்துட்டு அந்த செயல்களை செய்யறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா 84 ஜீவராசிகளா எதுலயோ ஒண்ணு பிறக்கலாம். இப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சில பொருள் மேல பற்று வச்சிருப்பான் இல்லையா, சோ அதுக்கு ஏத்த மாதிரி அவன் பிறப்பான். ஓகே, சில பேருக்கு வந்து சில விஷயங்களை சாப்பிடணும், சில செயல்களை செய்யணும்னு நினைக்கிறான், அதுக்கு தகுந்த உடலை வந்து பெறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால உண்மையான உணர்வு, ரியல் கான்சியஸ்னஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வு, அதுதான் சேஃப். அது இருந்தால் தான் நம்ம லோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் பிரபுபாதா சொல்வார், என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாமன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா கூட நீ மறுபடியும் பிறப்பேன்னு அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய கான்சியஸ் நம்ம எவ்வளோ அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அந்த கடவுளை நினைச்சு நம்ம குலசேகர ஆவார் சொன்னார் இல்லையா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். என்னால முடியுதோ இல்லையோ, கூடி இருந்து குளிர்ந்தே எல்லோரும் எம்போவாயின்னு எப்படி ஆண்டாள் தயார் சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்து பக்தி பண்ணுங்கன்னு. அது மாதிரி நம்ம பக்தி பண்ணி நம்ம முன்னேறணும்.
இல்லையா? ஏன்னா நமக்கு அடுத்த முறை தெரியாது. இந்த நாயா பிறக்கலாம், ஆஹ் பூனையா பிறக்கலாம், பன்றியா பிறக்கலாம், எதவா தேவர்களா பிறக்கலாம், இல்ல மனுஷனா பிறக்கலாம், என்னவா பிறப்போன்றது நமக்கு தெரியாது. கேரண்டி இல்லை இல்லையா? ஆனா நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம் நமக்கே தெரியாது. அதனால பக்தி பண்ணி நம்ம சேஃபா இருக்கணும். ம். ஹரே கிருஷ்ணா. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, உக்த்ராம் முட்டாள்கள் உயிர் வாழி எவ்வாறு தனது உடலை கைவிடுகிறான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகைய உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஸோ ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து எந்த மாதிரி உடலை வந்து உயிர் வாழி தனது உடலை கைவிடுகிறான், எப்படி எந்த நிலைமையில விட போறான்றது அவனுக்கு தெரியாது. அப்புறம் இப்போ இருக்கிற உடலை வந்து எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கான்றது அவனுக்கு தெரியாது. ஓகே. முட்டாள்களுக்கு. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தும் காண முடியும். ஞானம் இருந்தா அவனுக்கு புரியும். சோ நான் என்ன நிலைமையில இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. உத் உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூட நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷக. இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட். ஞான சக்ஷுஷக. ஞானம் என்ற பார்வையில பார்க்கணும். ஓகேங்களா? பார்வையினால பார்க்கும்போது தான் இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். ஞான சக்ஷுஷக. அந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். ஏன்னா முட்டாள்களுக்கு தெரியாது. அதே புத்தியுள்ளவனுக்கு இருக்கிற இருக்கிற மாதிரி பார்ப்பான். அதாவது இங்க ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வண்டி வந்து கெட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாரும் இறங்கி ஒருத்தர் ஒன்று ஒன்று பண்ணா நல்லா இருக்குமா? வண்டியை ஓப்பன் பண்ணி, இல்லை அதுக்கு மெக்கானிக்கை கரெக்டா பர்சனை கூப்பிட்டு பண்ணா சரியா இருக்குமா? மெக்கானிக்கை கூப்பிடணும். ஏன்னா அவன் தான் எக்ஸ்பர்ட். அவன் வருவான், என்ன ஆயிருக்குன்னு பார்ப்பான், கலட்டுவான், ரிப்பேர் பண்ணுவான், போயிட்டே இருப்பான். நம்ம எல்லாம் நம்ம தான் அப்படின்னு பண்ணோம்னு வச்சுக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த எந்த ஞானம் வேணுமோ அவங்க கிட்ட அதை கொடுக்கணும் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல வந்து எதற்கு பிறந்திருக்கிறோம், நம்ம யாருன்ற கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கணும் இல்லையா? அறியாமலே முட்டாள்தனமா இருந்தாலும் அது தவறு இல்லையா? அதனால நான் யார், இந்த வாழ்க்கையை நோக்கன்ற கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்? விடைகள் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஆத்மான்றது கிடைக்கும். இந்த ஆத்மாவை வந்து நம்ம எப்படி வந்து இந்த வாழ்க்கையை வாழணும், அப்போ வந்து இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலேருந்து நம்ம முக்திக்கு போகக்கூடிய பாதைக்கு போக முடியும். ஸோ அப்போ அறியாமல் இருந்து வெளியே வரும். பற்றுதல் விலகும். பற்றுதல் வந்து எதை மேல விலகும்? பௌதீக பற்றுதல் விலகும். அதே பற்றுதலை எங்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மேல வைக்கணும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. சோ இங்க என்ன சொல்றாங்க? யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்தி யாத்மன் யவஸ்திதம் யதந்தோ யக்ருதாத்மானோ நைனம் யஷ்யன் யஜே தசக. தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றை எல்லாம் தெளிவாக காண முடியும். ஸோ யார் வந்து தன்னை உணர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஓகே. இந்த உலகம் வந்து பொய்யானது. இது கடவுளுடைய அபரா சக்தி இருக்கு இல்லையா? இது வந்து அது அபரா, அதாவது தாழ்ந்த சக்தி. ஓகேவா? இவற்றை எல்லாம் தெளிவா பார்க்கறாங்க. ஆ, ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்கள், தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண முடியாது. ஓகேவா? செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல்ன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அவனால எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுவான் அவன்? குரு கிட்ட போவான் இல்லையா? ஒருத்தன் வந்து பாருங்களேன், உடம்ப நல்லா கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான்? ஜிம்முக்கு போயிட்டு அந்த பயிற்சிகளை பண்ணி ஜிம் ட்ரெயினர் கிட்ட வந்து கத்துப்பான். அது மாதிரி இந்த தன்னை உணரணும்னு நினைக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான்? உயர்ந்த ஆத்மா கிட்ட கிட்ட போவான். ஓகே. அவங்க கிட்ட வந்து தன்னை தொடர்பு கொண்டு என்ன விஷயத்த நம்ம யோகிகள் கிட்ட வந்து தொடர்பு கொள்வாங்க. அவங்க யோகிகள் மூலமா வந்து அந்த பயிற்சிகளை வந்து கத்துப்பாங்க. இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகிகளோட சகவாசம் இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் அடையும் சொல்லிட்டு நம்ம நிறைய கதைகள் படிச்சிருக்கோம். அதாவது சின்ன வயசுல வந்து வேலைக்காரி மகனா பிறந்த ஒரு நாரதர் கூட பார்த்தீங்கன்னா வேதாந்தஸ் கிட்ட வந்து சம்பந்தப்படுத்திக்கிட்டாங்க இல்லையா? அதே வந்து ரத்னாகர் என்ற வேடன் நாரத முனி மூலமா சம்பந்தப்படுத்தினால அவருக்கு அதுக்கு அடுத்தது என்ன ஆனாரு? வால்கி வால் வால்மீகி முனியா மாறினார். வேதங்களை எழுதினார்
இல்லையா, அதை பார்க்குறோம். ஸோ இந்த தன்னை உணரணும்னு சொல்லிட்டு எண்ணம் இருந்து அதுக்கு தகுந்த முயற்சி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கடவுளே தேவையான அவரை வந்து அமைச்சு வைப்பாங்க. ஈவன் பரீட்சித் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லதோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு வந்து என்ன பண்ணார் கிருஷ்ணர், சுகதேவ கோசாமியை வந்து அமுச்சு விட்டார் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம யோகிகளோட தொடர்பு கொண்டுக்கிட்டு நம்ம வந்து ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணணும். ஓகேவா. ஹரே கிருஷ்ணா. அப்பதான் வந்து நம்மளால பக்தி பாதையில முன்னேற முடியும், தன்னை தன் உணர்வு அடைய முடியும். ஓகே. அதுக்கு அடுத்தது, எத் ஆதித்ய கதம் தேஜோ ஜகத் பாசயத்தை அகிலம் எத் சந்திரம்சி எத் சாக்னௌ தத் தேஜதோ தேஜோ வித்தி மாமகம். உலகம் முழுவதும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடம் இருந்தே வருகின்றன. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசம் கூட என்னிடம் இருந்தே வருகின்றன. இது யார் சொல்றாங்க? பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? ஒளி வெப்பம் இருக்கு இல்லையா, சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் கிட்ட இருந்து நெருப்பு கிட்ட இருக்கக்கூடிய நெருப்பு ஒளி எல்லாமே நானா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, எத் ஆதித்ய. ஆதித்யன்னு யாரை குறிக்குது? சூரியனை குறிக்குது. ஓகேவா. அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய தேஜஸும் நான் தான் அப்படின்னு சொல்றார். ஓகேவா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திராம்சி, மூணாவது வரியில பாருங்க, எத் சந்திராம்சி. ஆ சந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய பிரகாசமும் நான் தான் இருக்கேன்னு சொல்றார். ஓகே. ஆ நெருப்புல இருக்கக்கூடியதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாமே அவர் தான் இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒளினால தான் நமக்கு என்ன நடக்குது, ஆஹ் விளைச்சல் வருது இல்லையா. மரங்கள் செடிகள்லாம் வளர்க்குது, நமக்கு தெரியும் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். அப்புறம் இரவு நேரத்துல வந்து நமக்கு சந்திரன் வரார். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காய்கறிகளுக்கு சுவையை வந்து ஊட்டார். நீரின் அம்சம் இருக்கு இல்லையா, அது அவராக தான் இருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பழங்கள் சுவையா இருக்குன்னா அதுக்கு வந்து நீர் அம்சம் வேணும் இல்லையா. அந்த சுவையாவும் நீர் அம்சமாவும் வந்து யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் கதிர்களா இருக்கார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். ஓகேவா. ஸோ அந்த என்ன காய்கறிகள் நம்ம கிடைச்சாலும் அதை சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு நெருப்பாவும் கடவுளாக தான் இருக்கார். சரி, அது மாத்திரமா நம்ம வயிற்று பார்த்தீங்கன்னா வயிற்றுல கூட நெருப்பு இருக்கு, அது ஜீரணிக்கக்கூடிய சக்தியாகவும் கடவுள் தான் இருக்காரு. ஸோ படைப்புல இருந்து நம்ம வாய்க்குள்ள போய் வயிற்றுக்குள்ள ஜீரண சக்தியாகவும் அவராக தான் இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். இந்த வயிற்றுல பாருங்க, வயிறு பிக்சர் காமிச்சிருக்காங்க. அதுல வந்து நமக்கு தெரியும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு, இந்த அமிலம் இருக்கு இல்லையா. அந்த அமிலத்துக்கு வந்து டைஜஷன் இருக்கு, டைஜஸ்டிவ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அதே வந்து அந்த அமிலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அஜீர்ண ப்ராப்ளம் இருக்கும். அதுதான் சொல்றாங்கங்க. அகம் வைஷ் வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதக பிராணாபான சமயுக்த பசம் எண்ணம் சதுர்விதம். எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீர நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடனும் வெளி சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கின்றேன். அதாவது சில ஆம், 4 விதமான உணவு, சிலது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வாய்க்குள்ள வச்சு மென்னு முழுங்குறோம், சிலது நக்குறோம், சிலது உரியிறோம், சிலதை குடிக்கிறோம் இல்லைங்களா. இது மாதிரி 4 விதமான உணவுகளை வந்து ஜீரணிக்கக்கூடிய சக்தி வந்து அவராக தான் இருக்காருன்னு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. சிலதை முழுங்குறோம், சிலதை மென்னு சாப்பிட்றோம், சிலதை நக்கிறோம், சிலதை உறிஞ்சி சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த 4 விதமான பொருளை ஜீரணிக்கக்கூடிய நெருப்பாவும் அவர் தான் இருக்காங்க. இந்த அது வந்து ஆயுர்வேதத்துல சொல்றாங்க இல்லையா. ஆம், ஜீரண சக்தி இல்லையா, அதுதான் அவராக தான் இருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம என்னதான் விருப்பப்பட்டு என்ன பொருட்களை சாப்பிட்டா கூட டைஜஸ்டிங் கெப்பாசிட்டி பகவான் தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. சர்வஸ்ய சாகம் ரிதி சன்னி விஷ்டோ மத்த ஸ்மிருதி மத்த மத்த ஸ்மிருதிர்ஞானம் அபோகனம் ச வேதைश्च सर्वैरहम् एव वेद्यो வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகா. நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். அதுதான் இந்த பிக்சர்ல காமிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் ஒரு இருதயத்துல பரமாத்மா இருக்காருன்றதை காமிச்சிருக்காங்க. என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாக்குகின்றது இல்லையா. யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து மெமரி பவர் இருக்குன்னா அது அவருடைய காரணம் இல்லையா. ஆ
சில விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், சில விஷயத்த நம்ம வந்து மறந்துடுறோம். அந்த மறதி கூட வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அனுகிரகத்தால் தான் நமக்கு கிடைக்குது. ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா சில இனிமையான விஷயங்கள் நடந்திருக்கும், சில கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த கெட்ட விஷயங்களை நம்ம எவ்வளவு அளவுக்கு நினைச்சுக்கிறோமோ அவ்வளவு அளவுக்கு நம்ம துக்கமா இருப்போம். எவ்வளவு அளவுக்கு மறந்துடுறோமோ அப்போ வந்து என்ன ஆகும், அந்த நாள்ல புத்துணர்ச்சியோட வாழ்வோம் இல்லையா? சோ மறதி கூட ஒரு மனிதனுக்கு வந்து தேவை இல்லையா? அதனால தான் கடவுள் இது ரெண்டையும் கொடுது அவராவா இருக்கிறார். ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாக்குகின்றார் இல்லையா? சோ அதனால மறதி கூட சில நேரத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. ஓகேவா? சோ அவர்தான் வந்து அல்டிமேட் கோல் நமக்கு. உண்மையில் வேதாந்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொகுத்தவன் நானேன்னு சொல்றாரு. எப்படிப்பான்னு பாத்தீங்கன்னா அவர்தான் கிருஷ்ண துவைப்பான வேத வியாசரா வந்தார். ஓகேவா? அவர்தான் வந்து நமக்கு பாகவதம் எல்லா விதமான வேதங்களை எழுதினார். எழுதி அவருக்கு வந்து மனசு திருப்தி இல்லை. மனசு திருப்தி இல்லாம இருந்தாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் வராங்க? நாரதர் முனி வரார். நாரதர் முனி வந்து சொல்றார், நீ பாரு, தர்ம அர்த்த காம மோட்சத்தை பத்தி எல்லா உபநிஷத்துங்கள், மகாபாரதம் எல்லாம் எழுதின. ஆஹ் ஆனா வந்து கிருஷ்ணரை பத்தி பக்தி பத்தி எழுதினியான்னு அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது ஓகேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் வந்து என்ன பண்றாரு, வேதாந்த சூத்திரத்தை எழுதுறாரு, அவரே எழுதுறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கமெண்டரி வந்து பாத்தீங்கன்னா பாகவதம். எப்பவுமே யூஸ்வலா ஒருத்தர் எழுதுவாங்க, ஒருத்தங்க வந்து கமெண்டரி எழுதுவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆம், வேத வியாசர் ரெண்டுமே எழுதுறார். ஓகேங்களா? அது ஒரு விசேஷம். பாகவதம் அவர் எழுதி நமக்கு கொடுத்துட்டு போனார் இல்லையா? சோ அந்த வேதங்களை எழுதினவர் கிருஷ்ணர், சாட்சாத் கிருஷ்ணர் தான் வந்து வேதவியாசரா வந்து எழுதினாரு. அந்த வேதங்கள்ல யாரை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா பகவான் கிருஷ்ணரை பத்தி தான் சொல்லியிருக்கு. ஓகேவா? சோ வேதத்தை தொகுத்தவனும் அவரே. வேதங்களால படிச்சு ஒருத்தன் அறிஞ்சு யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? பகவான் கிருஷ்ணர் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம நித்திய லோகத்துக்கு போக முடியும். ஓகேவா? சோ சோ வேதங்களை யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா அவரை பத்தி தான் சொல்லியிருக்கு. சோ வேதங்களை படிச்சு என்ன தெரிஞ்சுக்க என்ன பலன்னு அவருடைய லோகத்துக்கு போக போறோம். ஓகேங்களா? சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. அதுக்கு அடுத்த ஸ்லோகம், அதாவது 16வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துவவ் இம புருஷௌ லோகே ஷர ஷர சாக்ஷர ஏவ ச ஷர சர்வாணி பூதானி கூடஸ்தோ ஷர உச்யதே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பந்த ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழினங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என ரெண்டு விதமான ஜீவன்கள் உள்ளன. இந்த ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறக்கூடியவர்கள். ஆன்மீக லோகத்துல இருக்கவங்க வந்து தவறாதவர்கள் என்று அழைக்கிறார்கள். ஓகேங்களா? சோ இந்த ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏன் வந்து தவறக்கூடியவர்கள்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பந்தத்தை வந்து மறந்துட்டாங்க. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மூன்று விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சம்பந்தா, அபிதேய, பிரயோஜனம். சம்பந்தம்னா கிருஷ்ணருக்கும் எனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அபிதேயான ஆஹ் ஆஹ் வேதங்களை படிச்சு அதை பக்தி பண்ணி அந்த சம்பந்தத்தை நம்ம புதுப்பிச்சுக்கிறோம். ஓகேவா? அதனால என்ன பலன்? பிரயோஜனம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு லோகத்துக்கு போறது. சம்பந்தா, அபிதய, பிரயோஜனம், இந்த மூன்று விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ஜீவ ஆத்மா வந்து என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். பக்தி பண்ணி கடவுளுடைய லோகத்துக்கு போகணும். ஓகேவா? அங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உடம்பு என்ன ஆகும்னா இந்த உலகத்துல இருக்கும்போது பஞ்சபூதங்களால ஆன உடம்பு இருக்கு. ஆனா அங்க போன இந்த உடம்பு இப்படி இருக்காது. பஞ்சபூதங்களால ஆன உடம்பு இருக்காது. அதுக்கு வந்து மாற்றங்கள் இருக்காது. எப்படி இந்த உலகத்துல பிறந்த நமக்கு ஆறு விதமான மாற்றங்கள் இருக்கு இல்லையா? பிறக்குறாங்க, கொஞ்ச நேரம் வளர்றாங்க, அப்படியே இருக்காங்க, வளர்றாங்க, அப்புறம் என்ன ஆகுறாங்க? பெரியவங்களா ஆறாங்க. அதுக்கு அடுத்தது முதுமை ஆகுது, உடம்பு சுருங்குது, மறைஞ்சு போறாங்க இல்லையா? ஆனா அது மாதிரி அந்த ஆறு விதமான மாற்றங்கள் வந்து இருக்காது அந்த ஆன்மீக லோகத்துக்கு போகும்போது. ஓகேவா? அங்க எல்லாமே ஒண்ணுதான். அங்க என்னது வயசாகிறது, பிணி, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு இருக்கு. அங்க போனா எதுவுமே இருக்காது நமக்கு. நித்தியமா வாழும். அந்த இடமும் வந்து நித்தியமானது. நம்மளும் வந்து நித்தியமா இருப்போன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வாணி பூதானி. ஓகேவா? ஸோ இந்த உலகத்துல கிரியேட் பண்ண எந்த ஒரு ஜீவராசிகளும் இந்த பௌதிக உலகத்தோட சம்பந்தப்படும் போது அது மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆனா அது வீழ்ச்சி அடையக்கூடியது. அதே ஆன்மீக லோகத்துக்கு போனா அது வீழ்ச்சி அடையாததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்வாணி பூதானி, முதல் முதல் படைக்கப்பட்ட உயிர்வாழி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா. ஓகேங்களா? அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே வந்துச்சு. அவர் முதல் எறும்பு வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் இருக்கு. ஓகேங்களா? மாற்றங்களுக்கு உட்பட்டவங்க தான் எல்லாருமே. யார் யாரு? பிரம்மா முதல் எறும்பு வரை எல்லா ஜீவராசிகளும். ஓகேவா? இந்த உலகத்துல இருக்கிற வரை நமக்கு மாற்றங்கள் இருக்கும். இந்த உலகத்தை விட்டு கடவுளோட லோகத்துக்கு போனா நமக்கு இந்த மாற்றங்கள் இருக்காது. ஓகேவா? உத்தம புருஷஸ்த்வன்ய பர பரமாத்மே யுதாகிருதக யோ லோக தர திரயம் ஆவிஷ்ய பிரபர்த்திய யவ்ய ஈஸ்வரக. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். ஸோ யாருக்கு அப்பாற்பட்டு? தவறக்கூடியவர்கள், தவறாதவர்களுக்கு அப்பாற்பட்டு உத்தமமானவர் வந்து யாரு? பரமாத்மா புருஷர் இருக்காரு. அவர் எப்படியாப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அழிவற்ற இறைவன் ஆவார். மூன்று உலகங்களுக்கு நுழைந்து அவற்றை காக்கின்றார். எல்லாத்தையும் படைச்சது அவர்தான், காப்பதும் அவர்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து உபநிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா நித்யோ நித்யானாம் சேதனாஸ் சேதனாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வழி நடத்துறாரு. ஒரு ஜீவராசி வந்து கடவுள்கிட்ட வந்து போகணும்னு நினைச்சா கூட அதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்றார். ஓகேங்களா? ஓகே. ஸோ பகவான் கிருஷ்ணர் தான் உத்தமமானவர். அவர் தான் சுப்ரீம். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து உத்தமன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உத்தம புருஷ ஸ்வன்யக, அவர் தான் பெஸ்ட். ஓகே. ஸோ அவர் மாதிரி வேற யாரும் இல்லை. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ அவர் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு இல்லையா? மூன்று உலகத்துக்கு போறாரு, அங்க காக்கவும் செய்றாரு இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆத்மாவும் இருக்கிறார். பரமாத்மாவா அவர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து கிருஷ்ண துவைப்பான வேதவியாசரா பிறந்தார் இல்லையா? வேதவியாசர். அவருடைய அப்பா அம்மா பெயர் யாரா சொல்றீங்களா? சத்தியவதி பராசரன். ஓகேவா? அவருக்கு பிறந்தவர் தான் வேதவியாசர். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ 18வது ஸ்லோகம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா யஸ்மாத் சரம் அதிதோகம் அஷா அஷராத் அபிச்சோத்தமः அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதி புருஷோத்தமः. ஸோ இந்த தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதால் நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகில் வேதங்களில் நான் அந்த புருஷோத்தமமாக கொண்டாடப்படுகின்றது. ஸோ இது ஒரு புருஷோத்தமன் சொல்றதுக்கு என்ன காரணம்? அவர் வந்து திவ்யமானவர், உத்தமமானவர். ஓகேவா? அதனால அவரை புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நமக்கு மாசத்துல புருஷோத்தம மாசமும் வரும் பாருங்க. ஸோ இதை வந்து எப்படி இந்த உலகத்துல மாத்திரம் இல்லை, எல்லா உலகத்திலயும் சரி, எல்லா வேதங்களையும் அவர் தான் வந்து உத்தமமானவர், உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஓகேவா? ஸோ அவர் உத்தமமானவர்ன்றது வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஈவன் பிரம்மா கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மா விமோக லீலை பண்ணார் இல்லையா? பிரம்மா பார்த்தார், என்னடா இந்த குட்டி பையன் எல்லார் வாயிலிருந்து கூட எடுத்து சாப்பிட்றான், இப்படி எல்லா செயல்களை செஞ்சுட்டு இருக்கான், யார் இவன்? அப்படி எல்லா அசுரர்களை, வலிமை மிக்க அசுரர்கள் எல்லாம் கொல்றானே, இது யார் இவன்? ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்றான்? பசுக்களையும் கோப்பர்களையும் வந்து கடத்திட்டு போயிட்டு தன்னுடைய லோகத்துக்கு வச்சுக்கிறார் இல்லையா? திரும்பி வந்து பார்த்தா நம்ம எதை கடத்திட்டு போனோமோ அதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். அப்பதான் அவருக்கு என்ன ஆச்சு? தெரிஞ்சிச்சு நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மன்னிப்பு கேட்கிறார் இல்லையா? மன்னிப்பு கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து பாருங்க, ஒருத்தருடைய அகங்காரத்தை தவறான புத்தியை வந்து திருத்தறதுக்கு அவர் என்ன பண்ணாரு? அதே சமயத்துல வேற வேற அண்டங்கள் இருக்கக்கூடிய பல தலைகளை கொண்ட பிரம்மாவை கூப்பிட்டார்
இல்லையா? 10 தலை கொண்ட பிரம்மா, 50 தலை கொண்ட பிரம்மா, 100 தலை கொண்ட பிரம்மா, 1000 தலைகளை கொண்ட பிரம்மாவை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சார். அந்த சமயத்துல இந்த பிரம்மா வராரு, காவல் காப்பான் கிட்ட கேட்கிறார், நான் பிரம்மா வந்திருக்கேன், போய் சொல்லுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போன கிருஷ்ணர் வந்து கேட்குறாங்க, எந்த ஒரு லோகத்தோட பிரம்மான்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூலோகத்துக்குன்னு சொல்றார். இல்லையா? 4 முகம் 4 முகம் கொண்ட பிரம்மா. சரி, உள்ள அனுப்புன்னு சொல்றார். ஸோ இப்போ பிரம்மா என்ன பார்க்குறாரு சீனு, பல தலைகள் கொண்ட பிரம்மாவை பார்த்தோன்னே அவருக்கு என்ன ஆகுது, வெட்கப்படுறார். அச்சச்சோ, நான் தான் கிரேட்டு, ஏன்னா எனக்கு வந்து 4 தலை இருக்கு, நான் தான் உயர்ந்தவன் சொல்லிட்டு அகங்காரத்தோட இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா 50 100 தலை இருக்க பிரம்மா இருக்காருன்னு சொல்லிட்டு அவரே வெட்கப்பட்டார். இல்லையா? ஸோ கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகங்காரம் இருந்தாலும் அதை வந்து நல்லா கட் பண்ணி விடுவார். கரெக்டா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து உத்தமமானவர், இங்கே வந்து புருஷோத்தமர். ஏன்னா அவர் திவ்யமானவர். இல்லையா? அவர் அவர்கிட்ட இருந்தா எல்லாம் வந்தது. அவர் வந்து உயர்ந்த ஞானத்தை கொண்டவர். இல்லையா? அதே மாதிரி தான் இந்திரனுக்கும் தவறு பண்ணும்போது என்ன பண்ணாரு, மன்னிச்சு விட்டார். அவருடைய பதவியை வந்து பறிச்சுக்கல அவர். இல்லையா? இனிமேல் இதை திருப்பி பண்ணாத. அவர் எப்படி அந்த விரஜவாசிகளை வந்து அழிக்கணும், அந்த கிராமத்தையே அழிக்கணும்னு நினைச்சு கா- ஒரு பெரும் மழையை அமைச்சார். வந்து எப்படியாப்பட்ட மழை பார்த்தீங்கன்னா, ஆஹ், ஒரு சிருஷ்டியை வந்து அழிக்கணும்னும் போது பெரும் மழை, பெரும் நெருப்பு வரும் இல்லையா? அத மாதிரி ஒரு மழையை அமைச்சார். இல்லையா? ஸோ இந்திரனை வந்து நீ தப்பு பண்ணியிருக்கன்றதை திருத்திட்டு அவர் அமுச்சு விட்டார். அப்படியாப்பட்டவர் தான் பகவான் கிருஷ்ணர். யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் இப்படி யாராவது இருந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட அந்த பதவி எல்லாம் புடுங்கி அவனை ஒன்று அமுச்சு விடுவாங்க. ஆனா கடவுள் அப்படி பண்ணல. அவருக்கு எதை மேலேயுமே ஆசை இல்லை, ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார். இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸோ தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவன். அதனால தான் நம்ம இல்ல உத்தமமானவன், இந்த 2 வேர்டு இம்பார்ட்டன்ட். திவ்யமானவன், உத்தமானவன் என்பதால் உலகிலும், இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, எல்லா வேதங்களிலும் நான் புருஷோத்தமனாக இருக்கிறேன். அதனால தான் இந்த அத்தியாயமே வந்து பாத்தீங்கன்னா புருஷோத்தம யோகான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி, யாருக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக்சர்ல பாருங்க, சிவன், பிரம்மா, இந்திரன், சந்திரன் எல்லாரும் யார்கிட்ட போறாங்க, பார்க்கடல்ல பயின்று இருக்கக்கூடிய புருஷோத்தமர் கிட்ட போறாங்க, நாராயணன் கிட்ட போறாங்க. இந்த பிக்சரை நம்ம பார்க்கலாம் இல்லையா? லக்ஷ்மி தாயாரோட இருக்காங்க. இல்லையா? இவங்க போயிட்டு அவங்க வந்து வணங்குறாங்க. ஸோ நமக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம யார்கிட்ட போகணும், ஜோசியக்கார கையில போயிட்டு பரிகாரம் கேட்டுட்டு வரணுமா? இல்ல, நம்மளும் வந்து பகவான் கிருஷ்ணர் கிட்ட நம்ம போகணும். இல்லையா? அவர்கிட்ட போனா நமக்கு தேவையான வழியை வந்து அவர் சொல்லி கொடுக்குறார். இல்லையா? ஸோ அதுதான் வந்து பிரம்மா சிவனே பண்ணாங்க. அப்ப நம்ம பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம அப்புறம் வந்து எதை பத்தி பேசணும், எதை பத்தி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி பரமபுருஷ பகவான் மேல தவம் பண்ணாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை என்ன பண்றாங்க, பூமி தாய் வந்து பிரம்மா கிட்ட போறாங்க. பூமி தாய் வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே பிரம்மாவா ஒரு சொல்யூஷன் கொடுக்கல. வாங்கன்னு எல்லாரும் போயிட்டு, எல்லா தேவர்களும் போயிட்டு அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அவர் மேலதான் வந்து தவம் பண்றாங்க. அதனால நம்ம நம்மனாக்குனா பெரியவங்க இருக்கிறது இவங்க. இல்லையா? அவங்களே கிருஷ்ணர் கிட்ட போகும்போது நம்மளும் அவரை நோக்கி தவம் பண்ணணும், அவரை வந்து வழிபடணும். ஈவன் சிவன் பார்வதி 2 பேர் ஒண்ணா இருந்தா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகவதம் தான் படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளும் வந்து இந்த தாமோதர மாசம் ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய மாசம். அதனால வந்து நம்ம இந்த தாமோதர மாசத்துல வந்து பாகவதம் படிக்க ஆரம்பிக்கலாம். பகவத்கீதை நல்லா தரவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்லோகம் வந்து 19வது ஸ்லோகம். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஸ்டோரி. ஒரு முறை வந்து இந்த கிருஷ்ணர் வந்து கிளம்பி போகிற டைம் வந்துடுச்சு. ராதாராணியும் கிளம்பிடுறாங்க. ஸோ ராதாராணி கையில் இருக்கக்கூடிய ஒரு கிளி இருக்கு. அந்த கிளி வந்து என்ன பண்ணுது, நானும் வரேன்னு சொல்றது. இல்லை இல்லை, நாங்கள் போகிறோம், நீங்கள் இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த ராதாராணி கிட்ட இருக்கக்கூடிய கிளிக்கு வந்து என்ன ஒரு ஆசைன்னு, எங்கே பாகவதம் நடக்குதோ அங்கே போய் கேட்டுட்டே இருக்கும். ஸோ ஒரு முறை இது என்ன, அப்படி இவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இல்லையா, இது பறந்து போயிட்டே இருக்குது. ஸோ பாகவதம் பேசுகிற சவுண்டு கேட்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்வதி தேவிக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பார்வதி தேவி வந்து பார்த்தீங்கன்னா ஊன்னு கேட்டுட்டே இருக்காங்க. இந்த அம்மா என்ன ஆச்சு, நம்ம கதை சொன்னால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, தூங்கிடுவாங்க இல்லையா? அந்த அம்மாவும் தூங்கிட்டாங்க. பட் இதுக்கு வந்து கிளிக்கு பாகவதம் கேட்கணும்னு ஆசை.
அதனால என்னாச்சு, ஊ ஊன்னு தலை கொட்டிகிட்டே இருக்குது, சத்தம் வந்துட்டே இருக்கு. இவரு இந்த அம்மா கேட்குறாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் பார்வதி தேவி, அச்சச்சோ நான் தூங்கி இப்போ தான் எழுந்தேன், நீங்கள் இன்னும் பாகவதம் சொல்கிறீங்களான்னு கேட்கும். இல்லையே, ஊன்னு சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அதனால தான் நான் சொன்னேன். அப்போ வந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்கே இங்கே பார்க்கும்போது தெரியுது அங்கே ஒரு கிளி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சிவன் என்ன பண்ணுறாரு, அந்த பச்சை கிளியை துரத்திட்டு வராரு. ஓகேவா? துரத்திட்டே வராரு. இந்த பூலோகத்துல வந்து பாகவதம் கேட்குற சத்தம் கேட்குது. யாரு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதவாசர் வந்து தன்னோட மனைவிக்கு வந்து வேதங்களை அந்த பாகவதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா வாயை திறந்துட்டு ஆ ஆன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வந்த கிளி வந்து பாகவதம் கேட்கணும் ஆசைக்கு இங்க வந்துருச்சு. தன்னை யார் துரத்திட்டு வராங்க? சிவன் துரத்திட்டு வராரு இல்லையா? அதனால அது என்ன பண்ணுச்சு, அவங்களோட வாய்க்குள்ள போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ தெரியுதுங்களா, வேதவியாசருடைய மகன் வந்து சுகதேவ் கோசாமி. சுகன்னா என்ன? கிளி இல்லையா? ஸோ அப்போ வந்து சிவன் வராரு. இங்க வந்து ஒரு பச்சை கிளி வந்துச்சான் அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன் இவ்வளோ பரபரப்பா இருக்க? ஏன் எதுக்கு அதை தேடிட்டு இருக்கேன்னு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் வந்து உமாதேவி பார்வதிக்கு வந்து நான் கதை சொல்லிட்டேன், பாகவதம் சொல்லிட்டு இருந்தேன், அது கேட்டுடுச்சு. ஏன்னா இந்த பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவங்களுக்கு தான் கொடுக்கணும், சொல்லணும் இல்லையா? இல்லைன்னா அது தவறாகும் இல்லையா? அதனால தான் அதை கொண்டு வரேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அது கேட்டுடுச்சு இல்லையா? கேட்ட பிறகு அதுக்கு தகுதி வந்திருக்கும் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சிவன் யோசிக்கிறார், இது இந்த லாஜிக்கும் கரெக்ட் தானே சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அவர் தான் வந்து சுகதேவரா பிறக்கிறார். நமக்கு தெரியும் அவர் 16 வயசு வரையும் 16 மாசம் வருஷங்கள் வந்து அவங்க அம்மா வயித்துல இருக்காங்கன்றது இல்லையா? பிறந்த உடனே வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வரவே மாட்டார். ஏன்னா பயம் அவருக்கு, இந்த உலகத்துக்கு வந்தா பற்றுதல் வந்துடும், மாயைக்குள்ள ஆட்படுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் வந்து வியாசர் வந்து கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார். கிருஷ்ணர் வருவாரு, வாப்பா நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொன்னோன்னா வருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னு, கிடுகிடுன்னு அந்த 16 வயசு பையன் எப்படி வாலிப வயசு பையனா இருப்பாரு, நிர்வாணமா கிடுகிடுன்னு காட்டுக்கு போயிடுவார். இவங்க அப்பா வந்து கூட்டிட்டு மகனே மகனேன்னு சொல்லிட்டு கத்திட்டு போவார். இந்த பிள்ளைக்கு வந்து நம்ம வேதங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் அவர் ஆசையா இருப்பார். பட் பார்த்தா அந்த புள்ள வந்து காட்டுக்கு போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய சிஷ்யன் கிட்ட வந்து சில ஸ்லோகங்களை சொல்லி அனுப்புவார். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அருவத்தை தான் இப்போ வழிபட்டுட்டு இருப்பார். யாரு? சுகதேவ கோசாமி. ஆனா பிறப்பால வந்து அவருடைய பிறப்பே வந்து திவ்யமானது இல்லையா? ஸோ அந்த கட்டையை பொறுக்கிட்டு வர்றதுக்கு குருகுலத்துல இருந்து பசங்க போவாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க, வேணுமத்துக்கு அங்க சுக இருக்கிற இடத்துல அந்த ஸ்லோகங்களை சொல்லுவாங்க. அவர் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, இந்த ஸ்லோகத்துடைய பொருள் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க, எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அச்சோ எனக்கு இதுதான்ப்பா தெரியும், ரெண்டு தான் தெரியும், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் வாங்க எங்க குரு கிளை போறோம், எங்களுக்கு கொஞ்சமா தான் தெரியும், நாங்க வந்து அவ்வளவு அளவுக்கு புத்திசாலி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஃபுல்லா பாகவதம் சுகதேவ கோசாமிக்கு சொல்லி கொடுப்பார். அவர் வந்து அவ்வளவு அளவுக்கு இம்பர்சனலிஸ்டா இருந்தவர் வந்து அருவவாதியா இருந்தவர் பர்சனலிஸ்டா மாறிடுவார். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லோகங்கள் கேட்டதுனால மனமாற்றம் வந்துச்சு இவருக்கு. அதே மாதிரி 4 குமாரர்கள் இருக்காங்களே, சனக சனாதன சனாதனன்னு சொல்லிட்டு, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசியை வந்து அந்த ஸ்மெல்ல நுகர்ந்ததுனால அருவவாதிகளா இருந்தவங்க எல்லாம் வந்து பர்சனலிஸ்டா மாறுறாங்க, உருவவாதிகளுக்கு மாறிடுறாங்க. ஸோ மாற்றங்கள் எப்படினாலும் வரும் இல்லையா? அதனாலதான் வந்து நம்ம அவருக்கு பக்தி பண்ணணும், நம்மளுடைய புலன்களை அவருடைய சேவையில ஈடுபடுத்தணும் ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுகதேவர் வாயினால வரக்கூடிய சுகன்னா என்ன? கிளி. கிளி வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த சுவையுள்ள பழத்தவை தான் வந்து சாப்பிடும் இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வாயால வரக்கூடிய வேதத்தை வந்து தான் சொல்லி கொடுத்து இருந்தாலும் அந்த சபையில வந்து உட்காந்துப்பாரு வேதவியாசர். வேதவியாசருக்கு குருவா இருந்தவர் யார்? நாரதர். நாரதர் சொல்லி தான் அவர் வந்து பாகவதம் எழுதுனதே இல்லையா? ஸோ அவரும் வந்துருவார். ஓகே. சுத்த கோஸ்வாமி எல்லாரும் வருவாங்க அசம்பிளியில. அவ்வளவு அளவுக்கு அழகா இந்த சுகதேவ கோஸ்வாமி வந்து பாகவதம் சொல்வார். ஓகேவா? ஸோ உயர்ந்த அவங்க எல்லாம் வந்து கடவுளை வந்து தியானிக்கிறாரு. நம்மளும் அவரை தியானிக்கலாம், பாகவதம் பகவத்கீதை படிக்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ எவன் ஒருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆவான்.
ஸோ ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா 108 உபநிஷதங்கள் புராணங்கள்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவத்கீதை பாகவதம். பாகவதம் பார்த்தீங்கன்னா இது அமல புராணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆஹ் அதை படிச்சுட்டாவே போதும். நம்ம வேற எதையும் தனியா படிக்கணுன்ற அவசியமே இல்லை. கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய லீலை, அவருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகே. ஸோ எல்லாம் அறிந்தவன் ஆவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனவே பரதனின் மைந்தனே, எவன் தனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றானோ, ஓகே, ஸோ அவர்கிட்ட அவருடைய லோகத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. யோமாம் ஏவம் அசம் மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜத்தேமாம் சர்வ பாவேன பாரதா. அவரை தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சமமாகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த வேதங்களை படிக்கணும்னா நம்ம எல்லாம் முன்ன காலத்துல வந்து ஸ்ருதி, அதாவது செவி மூலமா கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க, எழுத ஆரம்பிச்சாங்க, ஸ்மிருதி இல்லையா? படிக்கிறோம். இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து கேட்குறோம் படிக்கிறோம். ஸோ கேட்கறது வந்து எப்படி கேட்கணும்னா கூர்மையா கேட்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெறுமனே கேட்கணுன்றதுக்கோசம் கேட்கக்கூடாதான். ஓகேவா? ஸோ அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு கிட்ட வந்து சம்மி சிவா அடக்கத்துடனும் பொறுமையுடனும் கேட்கணும். இதுக்கு தான் நம்ம ஸ்லோகம் 4வது அத்தியாயத்தை பார்த்தோம் இல்லையா? தத்விதி பிரணிபாத்தேன பரிபர்ஷ்னேன சேவையா. அஹ், அதாவது அடக்கத்துடனும் அவருக்கு சேவை செஞ்சுட்டும் நம்ம கேள்விகளை கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? வெறுமனே கேட்டா பன்றியை கேட்கல. சிம்பிளி டு ஹியர் லைக் ஆக் இஸ் நாட் சஃபிஷியன்ட். பன்றிகளை போல நம்ம கேட்கக்கூடாது. அஹ், ஆஹ், கவனத்தோட கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அப்புறம் இங்க வந்து பஜத்தேன்ற வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் ஜீவாத்மாக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், சேவை செய்யறாங்கல்ல, அதை வந்து குறிக்குது. பஜத்தி மாம் ச சர்வவித் பஜத்தி மாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ யார் ஒருத்தன் வந்து இந்த உலகத்துல இருக்கும்போதே கடவுளை தெரிஞ்சுக்கணும், அவன் பிரம்மன் நிலையை அடைஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அத்தியாயத்தோட லாஸ்ட் ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். அதாவது இதி குய்யதமம் சாஸ்திரம் இதம் உக்தமம் படிக்கணுமா மயானக. மாதாஜி? ஏ படிங்க மாதாஜி. அரே படிங்க. इति गुह्यतमम् इति गुह्यतमं शास्त्रम् इदम् उत्तम मया नघ एतद् बुद्ध्वा बुद्धिमान् स्यात् एतत् कृत्यश्च भारत। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா குய்யத்தமம் ரகசியம், நம்ம 9வது அத்தியாயத்துல படிச்சோம் பாருங்க. மிக மிகவும் ரகசியமான ஞானம் சொல்லிட்டு அதுதான் இங்க சொல்றாரு. வேத சாஸ்திரங்களில் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. ஓகே. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டு உள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞன் ஆவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். ஸோ யார் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவன் வந்து அறிஞன் ஆவான். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், பெருசாக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு படிப்பு பட்டா பெற வேண்டிய அவசியமே தேவையில்லை. இந்த பகவத்கீதையும் பாகவதம் புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு நம்ம என்ன ஆகலாம், அறிஞன் ஆகலாம். முயற்சிகள் பக்குவத்தை அறியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ கடவுள் என்ன தெளிவா சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேதங்கள்லாம் வந்து அறியப்பட வேண்டியவர் யாரு, அவர் ஒருத்தர் தான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அறிவு வந்து போதாது அவருடைய சக்திகளை செயல்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு தேவையான ஞானத்தையும் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு பக்தி பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை வந்து நம்ம போக்கிக்கணும். நம்மக்கிட்ட இருக்க பலவீனங்களை வந்து அகற்றிக்கணும். ஸோ அதெல்லாம் எதனால முடியும், பகவானுடைய லீலைகளையும் அவருடைய செயல்களை புரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம போக முடியும், புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம முயற்சி பண்ணணும். நமக்கு அறிவு இருக்கோ புரியுதோ இல்லையோ, பட் ஒவ்வொரு அட்டெம்ப்ட் பண்ணணும். அட்டெம்ப்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவரை புரிஞ்சுக்கக்கூடிய ஞானத்தை அவரே கொடுக்குறாரு. அதுதான் சொல்றார், ஒன் வில் பிகம் இன்டெலிஜென்ட் அண்ட் பர்ஃபெக்ட் இன் டிரான்சென்டென்டல் நாலேஜ். நம்ம நம்ம பண்ண வேண்டியது என்ன, எஃபர்ட், சின்சியர் எஃபர்ட் எடுத்தால் நம்மளும் புத்திசாலி ஆகலாம், நம்மளும் பரிபக்குவ நிலையை அடைய முடியும்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? அதுக்கு அடைஞ்ச பிறகு நம்ம இந்த பௌதீக கலங்கத்திலிருந்தும் அந்த 3 குணங்கள் இருந்தும் விடுதலை ஆக முடியும். ஸோ இதுக்கு பக்தி தேவை, டிவோஷனல் சர்வீஸ்
வேல்யூஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஆன்மீக பாதைகளுக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தி பண்றதுனால நம்ம அறியாமையிலிருந்து விடுதலை அடைய முடியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து the word அனகா by which அர்ஜுனா இஸ் யூஸ்டு. அனகான பாவமற்றவனே. ஓகேவா. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து பாவமற்றவனேன்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ நம்மளும் வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுதலை அடைய முடியும்னு அப்படின்னு சொல்றார். அப்புறமா வந்து கிருஷ்ணருக்கு வந்து அர்ஜுனன் கிட்டோடைய இருதய பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா. ஸோ நம்மளுடைய பலவீனங்கள் கூட பார்த்தீங்கன்னா போயிடும் கிருஷ்ணர் மேல பக்தி பண்றது மூலம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப- இருதயம் பலவீனமா இருக்குது எதுக்கு, இந்த பௌதீக வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்துடுவோம்னு சொல்லிட்டு. பட் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீழ்ச்சி அடைய மாட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இந்த பலவீனமான இதயம் வந்து எப்படி அர்ஜுனனுக்கு ஆரம்பத்துல வந்து சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்தார் இல்லையா, இலகிய மனசா இருந்தார். அதுக்கு பிறகு தன்னுடைய செயலை செய்யணுன்ற தெளிவை வந்துச்சு. அது மாதிரி நமக்கும் வந்து இந்த பந்தத்தினால இருக்கக்கூடிய பலவீனமான இருதயமும் அறியாமைனால இருக்கக்கூடிய மந்த புத்தியும் எல்லாம் பக்தி பண்றது மூல கிருஷ்ணர் கிட்ட சம்பந்தம் வைக்கிறதா அதெல்லாம் மாறிடும். எப்படி ஒரு இடத்துல இருட்டான இடத்துல ஒரு விளக்கு ஏத்தி வச்சா பிரகாசம் இருக்கும் இல்லையா, வெளிச்சம் இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த தீபாவளி திருநாள் நாள் அன்னைக்கு வந்து நம்மள இருதயத்துல வந்து நம்மளோட கிருஷ்ணரை எடுத்துட்டு நம்ம இருதயத்துக்குள்ள வைக்கலாம். கூடுதலான ஜபம் பண்ணலாம். ஸோ தீபாவளி தீபங்களை வரிசையா வைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இந்த ஞானம் என்னும் இந்த பகவத்கீதையை பாகவத்தையும் நம்ம இருதயத்துக்குள்ள வச்சுட்டு ஞான சுடரினால அறியாமையில இருந்து வெளியே வந்து நம்ம இந்த பிறவி பெருங்கடல் நீந்தறதுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தோட குருவுடைய ஆசீர்வாதத்தோட முயற்சி பண்ணலாம். சரிங்களா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அத்தியாயம் முடித்து. ஸோ ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருப்பியஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்த की जय. जय नामाचार्य हरिदास ठाकुर की जय. जय जगत गुरु श्रील प्रभुपाद की जय. जय श्रीमद् भगवत गीता की जय. जय हरे कृष्णा महामंत्रा की की जय. जय। All glories to assembled devotees. Hare Krishna. All glories to Guru and Gauranga. Nitya Gaura Premanande. Hari Hari Bo. जय हरे Hari हरे Hari बोल। Bo. हरे कृष्ण Hare माता जी। Krishna. Thank you everyone. ஸோ நம்ம இங்கே என் பண்ணிக்கலாம். ம், அப்புறம் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ஹரே கிருஷ்ணா. थैंक यू माता जी।